ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா கருகி போயிருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது நான் ஏற்கனவே ஒரு உரம் தயாரிச்சிருந்தேன்ல, அதை நான் ஏற்கனவே தயாரித்து எல்லா செடிகளுக்கும் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டேன். இந்த உரத்தை நான் போட்டுகிட்டே வந்திருந்தேன். அப்படி செடி கருகுன மாதிரியே இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்மளோட வாழை மரம். கருகி போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த உரத்தை நான் விடாமல் போட்டுகிட்டே இருந்தேன். சரி, நம்ம உரத்தை போட்டுக்கிட்டே இருப்போம், அந்த வளருதா என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. கருகி போயிருந்துச்சு. நானும் தண்ணியை ஊற்றுறது, அந்த உரத்தை போடுறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்குறேன், இந்த அழகாக முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழை மரம். நீங்களும் நான் சொன்ன உரக்கழிவை தயாரித்து போடுங்க. இந்த மாதிரி கருகி இருந்த வாழைச்செடி கூட, வாழைக்கண்டு கூட அழகாக முளைச்சி வருது பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.